ஸோ நண்பா இன்றைக்கி நான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். சூப்பரான மீன், வஞ்சிர மீன். இதை பாருங்கள், தலை துண்டு எல்லாம் மிக்சிங் பண்ணி வைக்க போகிறேன். மத்தி மீன். இப்போ நண்பா எப்படி க்ளீன் பண்ணுற பாருங்கள். உப்பு கல் உப்பு கீழே போட்டுட்டு இதை பாருங்கள். ஸோ இதை வச்சு தேய்க்கணும். தேய்ச்சா தான் இந்த அழுக்கெல்லாம் போகும். நண்பா ஸோ இந்த பாருங்கள் சொல்ல இருக்கும், வலுவலும் இருக்கும். க்ளீன் பண்ணிடணும் எப்பயுமே. இதே அதே க்ளீன் பண்ணணும். ஓகே நண்பா, க்ளீன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி வலுவலும் இருக்கும். க்ளீன் பண்ணியாச்சு. இதுதான் ஸோ இங்கே மத்தி மீன் இருக்குது. மத்தியில் வச்சாங்க ஒரே இது மத்தி தான். மீன் இது வஞ்சிரம் மீன் எல்லாம் வச்சுருக்கேன். தலை பாருங்க, இப்போ 3 ரூபாய். ஸோ உங்களுக்கு ஒரு விளாட்டு விளாட்லான்பா. அதே மாதிரி ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்பா. ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அது ஷேர் சமானம்பா. ஸோ வீடியோக்களை போகலாமா? ஸோ போய் பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன். ஓகே நண்பா. ஓகே நான் மீன் குழம்பு ஸ்டைலில் வைக்கிறேன். இது நண்பா சூப்பராக இருக்கும். ஒரு பிடிக்கலாம் நீங்கள். ஓகே நண்பா. ஸோ நண்பா இப்போ பெப்பர் போட்டிருக்கேன். இதோட வந்து ஒரு 10 கிராம் போட்டுருங்க. வெந்தயம் போட்டுருங்க. இது வறுக்கணும். ஓகே நண்பா. ஸோ வெந்தயம் போட்டேன். ஸோ நண்பா சில்லி போட்டிருக்கேன். ட்ரை சில்லி வரமிளகா ஒரு 2 3 4 பீஸ் போட்டிருக்கேன். ஒரு 5 பீஸ் போட்டுருங்க. அதோட இதுவும் போட்டிருக்கேன், விதையும். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள். சோம்பு வச்சுருக்கேன். சோம்பு போடணும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் போட்டுங்க. ஸோ சோம்பு. ஸோ நண்பா இப்போ ஜீரா ஒரு ஸ்பூன் போட்டுங்க. ஸோ ஒரு ஸ்பூன் போட்டுக்கேன் ஜீரோ. இப்போ நண்பா ஜீரோ போட்டாச்சு. ஸோ நண்பா இப்போ கடுகு ஓரளவு போட்டுங்க, ரொம்ப கசக்கும். ஸோ 1/2 ஸ்பூன் போட்டுங்க. கடுகு போட்டாச்சு நண்பா. ஓகே. ஸோ கடுகு போட்டேன். ஸோ நண்பா இது ஃப்ரை பண்ணுறேன் பாருங்க. ஸோ சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். எண்ணெய்லாம் ஊற்றக்கூடாது. எண்ணெய் லைட்டாக வேணுமா நீங்கள் ஊற்றிங்க. எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக. ஸோ போட்டுறேன். இதுதான் ஒக்கேனக்கல் ஸ்டைலு. ஸோ லைட்டாக பண்ணிக்கலாம். ரொம்ப பண்ணால் டேஸ்ட்டு போயிடும் அப்புறம். ஸோ இதுதான் ஓகே மக்கா. ஸோ இதில் 4 மிளகா போட்டிருக்கேன். சூப்பராக டேஸ்ட்டாக. ஓகே நண்பா. ஸோ இதை இது சூடாகிட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப வைக்க தேவையில்லை, வறுக்க தேவையில்லை. ஓகே. வறுக்கிறதுக்கு ஸோ நண்பா வறுத்து போதும் ஓரளவு. ஸோ மாறிடுச்சு இவ்வளோண்ணா. ஓகே நண்பா வண்டி ஏற்றிட்டேன். ட்ரை பண்ணேன். வண்டியை ஏற்றியாச்சு. இதில் தான் மீன் பண்ண போகிறோம். ஓகே நண்பா கண்டினியூ பாருங்கள் வீடியோ. ஸோ இது மிக்ஸி எடுத்துருக்கேன். மிக்ஸி வந்து இருக்குது. ஸோ நண்பா மிக்ஸி இப்போ அதை அரைக்கணும். வண்டியை அரைக்கணும். கொஞ்சம் ஆறுக்கும். மிக்ஸி எடுத்து அரைச்சிருக்கோம். ஓகே நண்பா கண்டினியூ பாருங்கள் வீடியோ. ஸோ நண்பா இதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு 2 பூண்டு போட்டுருக்கேன் நண்பா. 3 பூண்டு. இதையும் நல்லா பேஸ்ட் பண்ணணும். ஓகே நண்பா. ஸோ நான் பேஸ்ட் பண்ணுற பாருங்கள். அது எப்படி பார்த்தீங்கன்னா ஸோ நண்பா பேஸ்ட் பண்ணியாச்சு சூப்பராக. இதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதுதான் போட்டிருக்கேன். ஓகே நண்பா நல்லா பேஸ்ட் பண்ணி எப்பயுமே இந்த மீன் குழம்பு பண்ணும்போது பேஸ்ட் பண்ணி போடுங்க. நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டக்கராக இருக்கும். ஓகே நண்பா டொமேட்டோவை. ஓகே நண்பா பாருங்கள் கண்டினியூ. நண்பா இங்கே பாருங்கள். இப்போ அந்த வறுத்தது எல்லாமே வச்சுருக்கிறேன். இது ஒரு மசாலா இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். ஓகே நண்பா. ஸோ மிக்ஸி வச்சுருக்கிறேன். ஸோ நண்பா ஒரு ரெடி ஆகிடுச்சு மசாலா. ஸோ இதை 50 கிராம் பொண்ணு எல்லாத்தையும் போட்டக்கூடாது. ஓகே நண்பா அடுத்த மீன் குழம்பு தான் வச்சுருக்கேண்ணா. ஸோ நண்பா இது வந்து அந்த மசாலா பண்ணியாச்சு. இது வந்து என்னென்னா இது வந்து மீன் குழம்பு போடுறது. ஸோ இது எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இதெல்லாம் போடணும். ஒன்றும் ஜீரகம், வெந்தயம், கடுகு, உளுந்து எல்லாம் சேர்த்துருக்கு. இங்கே சோம்பு இருக்குது.
இந்த ட்ரை சில்லி இருக்குது, ட்ரை சில்லி 2 தான் போடுறேன், சோம்பு இருக்குது. ஓகே நண்பா. ஸோ இதெல்லாம் ஜீரகம் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ரை சில்லியோட இந்த விதை ஓகே நண்பா அந்த இதுன்னு வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து கண்டினியூவாக பாருங்கள். அப்போ ஸோ நண்பா ஸோ இதை நான் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். மீன் குழம்பு கொஞ்சம் இது போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே நண்பா. ஸோ ஒரு 100 ml போட்டுங்க. மீன் குழம்புக்கு இது போட்டால் தான் எண்ணெய் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும், சாப்பிட்டுருக்கும். ஸோ 150 போட்டுங்க நண்பா. ஸோ அது போட்டாச்சு. ஸோ எண்ணெய் சுடாயிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து சின்னதாக இருக்குது. இது வந்து என்ன சொல்லுங்கள் காட்டுங்க. இது வந்து கருவேப்பிலை. ஓகே நண்பா. ஸோ கருவேப்பிலை நான் இப்போ தண்ணியில் போட்டுருவேன், எண்ணெயில் போட்டுருவேன். இப்போ தண்ணியில் வச்சுருக்கிறேன், அழுக்கு நான் போடுறேன். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூவாக பாருங்கள். நான் சொல்ல பாருங்க, இந்த எல்லாத்தையும் மிக்ஸாக பண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே போட்டேன் நண்பா. போட்டுடலாம். ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்குது. ஸோ நல்லா வதங்கிட்டு இருக்குது நண்பா. ஸோ இதோட வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கஷ்டமாக போட்டுக்கிறேன். ஸோ இது நல்லா வதங்கிட்டேன். ஸோ இதோட கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸோ நான் கருவேப்பிலை போட்டேன் நண்பா. காம்பு போட்டுக்கலாம். காம்பு நான் வந்துட்டேன். கண்டினியூவாக பாருங்கள். ஸோ நல்லா வதங்கிட்டு நண்பா. பச்சை மிளகாவும் இருக்குது இதில். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்குது. ஸோ இது நான் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிடலாம். தான் இந்த தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கத்திரிக்காய் வச்சுருக்கேன் நண்பா. ஸோ நண்பா ஸோ கத்திரிக்காய் வச்சுருக்கேன், கத்திரிக்காய் போட்டுடலாம் அதில். இப்போ தக்காளி சும்மா ஸ்கீப் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நண்பா தக்காளி போட்டாச்சு. இப்போ கத்திரிக்காய் தோட போட்டுறேன். ஒரு கத்திரிக்காய் போட்டுருக்கேன். நீங்கள் வந்து 2 கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் போட்டுருக்கேன். கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ ஒக்கனைக்கல்ல சைடில் பண்ணுறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கலராக இருக்குங்களா. ஸோ இது கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கிட்டோம். கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷம் அதே எண்ணெயில் கொஞ்சம் வதங்கிட்டோம். கொஞ்சம் ஊற்றிடலாம் டேஸ்ட்டு. ஓகே நண்பா. ஸோ இதில் இப்போ நீங்கள் அந்த மறைச்சி வச்ச மசாலாவை போட்டுடலாம். அதில் அதே தான் தக்காளி கீரை போட்டுருங்க. ஓகே நண்பா. ஸோ ஓரளவு போடுங்க, ரொம்ப போட வேண்டாம். 1 ஸ்பூன் போடுங்க. ஸோ 1 ஸ்பூன் போட்டுருக்கீங்க. ஸோ நண்பா சில்லி போட்டுக்கலாம். ஸோ கணக்கில் எல்லாம் பொடி போடுவாங்க, அதே மாதிரி ஸ்டைலில் தான் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுங்க. நான் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன், சின்ன ஸ்பூன் சில்லி பவுடரு. எல்லாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுருக்கேன், 3/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஓகே நண்பா. ஸோ மல்லித்தூள் ஓவர் வேண்டாம், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருங்க மல்லித்தூள் போட்டாச்சு. ஸோ நண்பா மஞ்சத்தூள் லைட் பீஸ்மதா. ஸோ பாருங்கள் நண்பா, ரொம்ப கம்மியாக போடுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போதும். ரொம்ப போட்டிங்கன்னா மஞ்சள் ஆயிடும். மஞ்சத்தூள் போட்டாச்சு. உங்களுக்கு கறி பவுடர்னால் கறி பவுடரும் போட்டுங்க நண்பா. இதெல்லாம் போட்டாச்சு. ஒரு 3 நிமிஷம் அப்படியே இதாகட்டும், கொஞ்சம் எண்ணெயில் பிடிக்கிட்டோம். ஸோ உப்பு போட்டுருவோம் நண்பா, தேவையான உப்பு போட்டுருங்க. கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே. கல் உப்பு போட்டாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறேன், கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ கல் உப்பு நண்பா. ஸோ நண்பா இப்போ இந்த பியூரி போடுறேன். தக்காளி பேஸ்ட்டு, தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டுக்கணும். ஸோ போட்டாச்சு நண்பா. இது கொஞ்சம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் இதாகட்டும். ஸோ நண்பா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் மீனை போட்டுடலாம். மீனை போட்டுறேன் நண்பா. ஸோ இதை ஏற்றி வச்சுருக்கு. இப்போ கொதிக்கிட்டு பண்ணலாம். கொஞ்சம் ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம்
மீன் எடுத்து போட்டு நண்பா. ஓகே நண்பா. அப்புறம் மீனை போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் குக் ஆயிடும். ஒரு புளி பிடிக்கலாம் அன்றைக்கி. ஓகே நண்பா. மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். ஒகேனக்கல் மீன் குழம்பு. உங்கள்கிட்ட புளி இருந்தால் புளி போட்டுங்க. நான் புளி போடல, என்கிட்ட புளி இல்லை. ஓகே நண்பா. ஓகே, இதே நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் நம்ம புளி ஜாஸ்தி கிடைக்கும். இங்கே ஃபாரின் புளி கொஞ்சம் தட்டுப்படி நல்லாவும் இருக்க மாதிரி புளி. ஓகே நண்பா. ஓகே நண்பா. நண்பா பாருங்கள் வச்சிருச்சு. அதுதான் இந்த மீன் அப்படியே போட்டுருவாங்க தான் நண்பா. ஸோ கிண்டு கட்டி விட்டுலாம். சூப்பராக இருக்கும் நான் பார்க்குறதுக்கு. ஸ்பீடாக ஒரு கட்டியாக வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் தனியாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே நண்பா. அருமையாக இருக்கும். இன்னும் நான் உங்களுக்கு சாப்பிட்டு வச்சு டேஸ்ட் சொல்கிறேன். இப்போ மீனை போட்டுடலாம். ஸோ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இறங்கிடும். ஓகே நண்பா. அதுக்கப்புறம் மீனை ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ நண்பா மீன் நல்லா கொதிச்சிருச்சு. சொன்னால் இப்போ மீனை போட்டுடலாம். போட்டேன் நண்பா. ஸோ கிண்டி விட்டு முடிகிறாங்க தான். ஒரு 10-15 நிமிஷத்தில் வெந்துடும். அப்புறம் உப்பு பிடிக்காம தான் நண்பா. ஓகே நண்பா பாருங்கள். இதுங்க ஸோ உப்பு இருக்கா பார்த்துக்கிறேன். உப்பு டக்கராக இருக்கு நண்பா. ஸோ இப்படியே முடிவாங்க. முடிய போட்டு இப்போ வெந்துட்டுருக்கோம். இப்போ நண்பா இப்போ ஏற்றி வச்சு ஒரு 15 நிமிஷத்தில் குக்கர். ஸோ நண்பா மீன் கொஞ்சம் ஓகே ஆச்சு. சூப்பராக வச்சு பாருங்கள். இது ஒரு விளையாட்டுலாம் நண்பா. வந்துருச்சு நல்லா. போட்டுடலாம் நண்பா. கொத்தமல்லி பொடி விட்டுலாம். வாங்க நண்பா எல்லாம் சாப்பிட்றதுக்கு. செம்மையாக இருக்கு பாருங்க. ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே நண்பா. இன்றைக்கி ஒரு விளையாட்டு விளாட்லாம் நண்பா. ஓகே நண்பா. ஸோ மீன் தலை நண்பா. ஸோ நண்பா இன்றைக்கி ஒரு விளாட்லாம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் தாகட்டும். டம்மாகட்டும். சாப்பிட்டு தான் நண்பா. ஓகே நண்பா கண்டினியூ பாருங்கள். நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ நண்பா செம்மையாக இருக்குது பாருங்கள். இது ஒரு விளாட்டம் நண்பா. மீன் குழம்போட. ஸோ இங்கே பொறுத்த மீன் இருக்குது. ஸோ இது கிளி மீன். ஓகே நண்பா. ஸோ நண்பா பிசிங்க வச்சுருக்கேன். ஸோ கத்திரிக்காய் தேங்காய் வேணுமா நீங்கள் போடுங்க. நான் போடுறேன் தேங்காய். ஓகே நண்பா. ஸோ பாருங்கள் இது ஒரு விளாட்லாம் நண்பா. ஸோ நண்பா பாருங்கள் ஆவி பரப்புறது. ஸோ டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்கணும் குழம்பு. ஸோ இதுதான் ஒகேனக்கல் ஸ்டைலு. ஓகே நண்பா நல்லா சூடாக இருக்குது. ஸோ பாருங்கள் நண்பா. ஸோ மீனும் ஃபிஷ்ஷும் வச்சுருக்கேன். அதெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பிறகு ஸோ நண்பா ஓகே நண்பா. செம்ம டேஸ்ட்டாக வேறு லெவலில் இருக்குது நண்பா. செம்ம சூப்பராக இருக்குது. அதே மாதிரி நீங்களே வச்சு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் தேங்காய் மட்டும் போட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கணும். தேங்காய் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நீங்கள் தேங்காய் போட்டு பேஸ்ட் பண்ணி போட்டுருங்க நண்பா. சூப்பராகும். ஸோ வேணும் நண்பா. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நண்பா ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாமல் ஒரு லைக் ஒன்று கொடுங்க. ஷேர் பண்ண நண்பா. ஓகே நண்பா. செம்ம வேறு லெவலாக இருக்குது நண்பா. செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. அப்படியே எனக்கு பொரிச்ச மீன் வச்சுருக்கேன். இது வேறு டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே நண்பா. ஓகே ஜஸாக்கல்லாஹ்.